புகைப்பிடித்தல்னால வரக்கூடிய தீமைகள், டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் நம்ம டைரக்டா ஸ்மோக்கிங்னாலும் சரி, நம்ம வீட்டில் கூட இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறத வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நம்ம வெளியில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறதுனாலும் சரி, அதை பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மோக்கிங்னால என்னென்ன தீங்குகள் வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்மோக்கிங்னால ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பாதிப்பு ஆகுது. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா நுரையீரல் மற்றும் இருதயம், இது ரெண்டு தான் மேஜர். அதுதான் வெளியில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நுரையீரலில் என்னென்ன தொந்தரவுகள்லாம் வரலாம்? ஸ்மோக்கிங்னால ஆகக்கூடிய மூச்சு திறன் குறைவு, அதாவது அதை சிஓபிடின்னு சொல்லுவாங்க. வயசு ஆக ஆக நம்மளோட நுரையீரலோட தன்மை வந்து, அதாவது ஃபங்க்ஷன் திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அதனால மூச்சு கஷ்டம் வரும், தொடர்ந்து இருமல் வரும், இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அது போக பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கிற புற்றுநோய், இந்த மாதிரி தொந்தரவுகள், ஐஎல்டின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஸ்மோக்கிங்னால வரலாம்.